finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதுனா ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ஓடிஐ அட் சிட்னி நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா 83 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன ப்ரோ இது ஒரு ஓடிஐ சீரிஸ், இதை நீங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அதுதான் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்கன்னு தெரியுமே, அப்படியே உருட்டுறீங்கன்னு. எந்த மேட்சஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சஸ் நம்ம விடக்கூடாது, நம்மளோட ரிவ்யூவை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கட்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பேஷன் ஓவர் கிரிக்கெட். ஸோ டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தாராளமாக பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஃப்ரேசர் மெக்கர்க், இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பேஷ்ல ஃபேமஸா பேசப்பட்டு இருக்காரு. செம்மையா அடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்கிறாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு டெபியூட் மேட்ச் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் இந்த செகண்ட் மேட்ச்ல. அண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்தாரு, சுத்தினாரு, பீட்டன் ஆனாரு, அப்புறம் திருப்பி ஒரு பீட்டன் ஆனாரு, திருப்பி ஒரு 4-6 அவுட். ஸோ அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிப்பாரு. ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் பிளேயர். அதுக்காக தான் ஆஸ்திரேலியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் தேர்ட் ஓடிஐல எப்படி விளையாடுவாருன்னு சொல்லிட்டு. பட் டெஃபினட்டாவே பாத்தீங்கன்னா இவர் ஒரு செம ஃபியூச்சர் இருக்கு இவருக்கு. அட்லீஸ்ட் T20 கிரிக்கெட்ல அண்ட் பிரான்ச்சைசி கிரிக்கெட் IPL டீம்லாம் கண்டிப்பா இவர் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க, அது மட்டும் டேம் ஷுர். ஸோ தட் இஸ் ஒன். முதல்ல டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்தாங்க. இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் மேட்ச் சேஸ் பண்ணி தோத்துட்டாங்க. பட் சிட்னில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகும், கொஞ்சம் ஸ்பின்னும் எடுக்கும். அப்படின்ற வகையில பேட்டிங் ஆடி ஒரு 260 270 அடிச்சிருந்தாங்கன்னா ஓரளவு ப்ரெஷர் போட்டுருக்கலாம். இப்படி ஒரு பேட்டிங் லைனப், அதாவது பேலன்ஸே இல்லாத ஒரு பேட்டிங் லைனப் வச்சுக்கிட்டு சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி. பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பரா போலிங் போட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ் ஆஸ்திரேலியா 91 for 5. புரியுதா உங்களுக்கு? ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கர் டீம்ஸோட என்னதான் 91 for 5 போலர்ஸோ இல்ல ஓரளவுக்கு செமி ஆல்ரவுண்டர்ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. 91 for 5ல இருந்து ஷான் அபாட் அவர் பாத்தீங்கன்னா 69 of 63 பால்ஸ்ல ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இன்னிங்ஸ். ஏன்னா இன்கேஸ் அவர் அடிக்கலன்னா இந்த பெரிய ஸ்கோர் வந்திருக்காது. மேபி ஆஸ்திரேலியா ஒரு 200 or 210 ஆல் அவுட் ஆயிருக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் வின் பண்றதுக்கு. பட் ஆஸ்திரேலியா அதை கொடுக்கல. எஸ், லோவர் ஆர்டர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மேத்யூ ஷாட் ஒரு 41 அடிச்சாரு. ஆரன் ஹார்டி அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷான் அபாட்டுக்கு ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பா இருந்தது சேர்ந்து விளையாடுறதுக்கு. ஸோ ஓவரால் 258 ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. எனக்கு அப்பவே தெரியும், ஓகே இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சில். ஏன்னா போக போக பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகவும் டேர்னும் ஆகும். பிளஸ் ஹேசல்வுட் வேற இந்த மேட்ச்ல இன்டெல் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா அவரும் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது விளையாடன். அதுக்கேற்ற மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸும் விளையாண்டாங்க. 175 ஆல் அவுட். பட் வெஸ்ட் இண்டீஸ் போலிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒருத்தர் பாராட்டியானும். குஜகேஷ் மோட்டி 10 overs 3 wickets 28 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், இவர் ஒரு மிகப்பெரிய டேலண்ட். ஹோப்ஃபுல்லி கண்டினியூஸா இவருக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபார்மேட்லயும் ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடைச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட பேட்டிங் லைனப் தான் சொதப்புது. போலிங் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே டீசெண்டா இருக்கு. எஸ், மற்ற போலர்ஸ் பாத்தீங்கன்னா 2-3 பேர் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பட் இவர் நல்லா போட்டாரு. மேத்யூ ஃபோர்டு நல்லா போட்டாரு. ராஸ்டன் சேஸ் 10 over வெறும் 40 தான் கொடுத்தாரு. எக்கனாமிக்கலா போட்டாரு. அண்ட் அல்சாரி ஜோசப் இனிஷியலா நியூ பால்ல நல்லா போடுறாரு. பட் ஆஸ் யூஷுவல் அவர் அடின்னு அடிச்சிடறாங்க இன் பிட்வீன்ல அண்ட் டெத்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் T20 தாங்க. ஒன் டே கிரிக்கெட்லாம் வேலைக்கே ஆகாது. பேட்டிங்லயும் பொறுமை கிடையாது, விளையாடுறதுக்கு டெக்னிக் கிடையாது. போலிங்லயும் பாத்தீங்கன்னா T20 ஸ்டைல் ஆஃப் போலிங்லாம் ஒன் டேக்கு வேலைக்கே ஆகாது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் யோசிக்கணும் சில பிளேயர்ஸை ஓடிஐக்கு செலக்ட் பண்றதுக்கு. அண்ட் இந்த பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டீம் ஒன்னு ஷை ஹோப், இல்ல கார்டி, இல்ல ராஸ்டன் சேஸ். இந்த 3 பேரை நம்பிதான் ஏதோ இருக்கு. இவங்க 3 பேர் நினைச்சாங்கன்னா ஒரு 200 ரன் மேல அடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? வெஸ்ட் இண்டீஸ் மற்றபடி ஓப்பனிங்ல இருந்து லோவர் மிடில் ஆர்டர்ல இருந்து டாப் 4 சீரியஸா வேஸ்ட். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அதுவும் ஆஸ்திரேலியாவோட விளையாடணும்னா கொஞ்சமா டீசென்ட் இருக்கணும். அத்னீஸ் நல்ல டேலண்ட், ஆனா டூ ஃபிளாஷி. ஒன் டேல நீங்க டைம் எடுத்துக்கணும். ஒரு 250 ரன்ஸ் சேஸ் பண்ணும் போது கிரீவ்ஸ் இந்த அத்னீஸ் தான் தூக்கி பேட்டை விடுறாங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா 320 சேஸ் பண்றீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா விடுறீங்களா? அதாவது ஆஸ்திரேலியாலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஸ்டிங் டீம் வச்சு விளையாடுறாங்க. அது ரொம்ப ரேர். இதான் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கிறதுக்கு. பட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல கோட்டை விடுறாங்க. டெஸ்ட் மேட்ச்ல காமிச்ச அந்த ஒரு வேகம் ஒன் டேல பாத்தீங்கன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த 3 பேருமே பெருசா அடிக்கலன்னா அப்புறம் என்னதான் இருக்கும். கார்டி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனார் 40 அண்ட் 25 ராஸ்டன் சேஸ், அப்புறம் ஹோப் ஒரு 28. அதான் இவங்க 3 பேர் கொஞ்சம் சேர்த்து ஒரு 120 ரன் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ஹேசல்வுட் சொல்லவே வேணாம். இந்த பேட்டிங் அட்டாக்லாம் தண்ணி காமிச்சிருவாரு. 3 wicket. ஒன்ஸ் அகேன் ஷான் அபாட் அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா முக்கியமா வின் பண்ணாங்க. 69 of 63 பால்ஸ் பிளஸ் 3 wickets. ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். அவருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பக்கம் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கமின்ஸ் இவங்க எல்லா டீமுக்குள்ள வந்துட்டா ஷான் அபாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலான்றது தான் அபாட்டோட ஒரு தாட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. போன மேட்ச்ல நல்லா போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. இந்த மேட்ச்ல அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா அது மைண்ட்ல வச்சுப்பாங்க. ஏன்னா பீங் அன் ஆல்ரவுண்டர், ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா நம்பர் 8 அண்ட் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அண்ட் எஸ்,
ஃபென்டாஸ்டிக் bowling எஃபர்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா என்னதான் 250 ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் லைன் அப்போ பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண திணறுவாங்கன்னு தோணுச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா 2-0 சீரீஸும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 1 ODI to go. நான் என்ன அந்த தேர்ட் ODIல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பேன். நான் பார்ப்பேன் ஃப்ரேசர் மெக்கர்க் அவரோட பேட்டிங் பார்க்க இருப்பேன். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஏதாவது புதுசா பண்ணுவாங்களா அப்படின்றத கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.